ஹாய் நண்பர்களே, எப்படி இருந்த இடம் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இப்படி உடமுளைச்சி நம்ம இந்த வயலை எடுக்கும்போது இப்படி தான் உடமுளைச்சி கிடந்துச்சு எல்லா இடமும். அதுவும் நம்ம இந்த வயலை எடுக்கும்போது அந்த சம்பு தெரியுது பார்த்திங்களா, அந்த சம்பு மட்டத்துக்கு தண்ணி கிடந்துச்சு. மேலே வரைக்கும் தண்ணி கிடந்து ஒரு வருஷம் தண்ணி வற்றவே இல்லை. மேடும் பள்ளமும் இந்த வயல் ஒரு சரி சமமாகவே கிடையாது. மேடும் பள்ளமாக கிடந்து அப்புறம் தண்ணி ஒரு வருஷமாக இப்போ பாருங்கள் தண்ணியே இல்லை. தண்ணி வற்றாமல் கிடந்து வேலையை பார்க்க முடியாமல் ஆயிட்டு. இப்போ ஓரளவுக்கு சரி பண்ணி கொண்டு வந்தாச்சு. தண்ணி இல்லாமல் போயிட்டு 2 வருஷம் கட்டுக்கொத்த கொடுத்தாச்சு. மொத்தம் இந்த வருஷம் இந்த வயலை 5 வருஷத்துக்கு எழுதி கேட்டேன். ஆனால் வயலுக்காரங்க 3 வருஷம் தான் எழுதி கொடுப்பேன்ட்டாங்க. இப்போ நம்ம வேலை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே 3 வருஷம் முடிஞ்சிரும் போல இருக்குது. கட்டுக்கொத்த 2 வருஷம் கொடுத்தாச்சு. பாருங்கள் இப்படி புல் பற்றி ஒன்றுக்காமல் கிடந்த இடம்தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாகிட்டு பாருங்கள். பாதி இடம் சரி பண்ணியாச்சு, இன்னும் பாதி இடம் இருக்குது. அங்கே தண்ணியும் காணும். நம்ம வேலை பார்த்து நீட்டாக வச்சுருக்கோம். இப்போ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே வர்றதுக்கே தைரியமாக வரலாம். முதல்ல உள்ளே வரும்போது பயமாக இருக்கும். வயலுக்குள்ளே வர்றதுக்கே பள்ளம் கிள்ளமும் எங்கேனா பள்ளம் கிடக்குன்னு சொல்ல முடியாது. உளுந்து தான் எந்திக்கணும். ஆனால் இப்போ நீட்டாகிட்டு இன்னும் 2 வருஷம் முடிய போகுது. இன்னும் 1 வருஷம்தான் இருக்குது. நம்ம 1 வருஷத்தில் வாழையை போட்டலாமா என்னமோ தெரில. இங்கே ஏற்கனவே கன்று போட போட காஞ்சி இதாகி போச்சு. இன்னும் புதுசாக வேறு கன்று போடணும், போட்டு இது பண்ணணும். அதுக்கப்புறம் வயலுக்காரங்க வயல் தாராங்களா என்னென்னு தெரில. நம்ம வயலை நல்லா நீட்டாக்கிடுவோம். நீட்டாக்குனதுக்கப்புறம் வயலுக்காரங்க வயலை வாங்கிடுவாங்க. எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் இந்த உடையெல்லாம் எப்படி தான் வெட்டுன்னு தெரில. எல்லாத்தையும் சரி பண்ணால் தான் இடம் நீட்டாக இருக்கும். உள்ளே வர்றதுக்கும் நீட்டாக இருக்கும். பாம்பெல்லாம் பெரிய பெரிய பாம்பாக ஓடும் முன்னால் வரும்போது. இப்போ தான் கொஞ்ச நாளாக பாம்பே கண்ணுக்கு தெரில. ஓகே நண்பர்களே.